ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளை ஊராட்சியுடன் இணைக்கும் அறிவிப்புகளை சட்டமன்றத்தில் தமிழக அரசு அண்மையில் அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாநகராட்சி அருகே உள்ள செட்டிச்சாவடி, கொண்டநாயக்கன்பட்டி, சன்னியாசி குண்டு உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகள் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட உள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சேலம் மேற்கு உட்பட்ட செட்டிச்சாவடி, கொண்டநாயக்கன்பட்டி 2 ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்காக ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஒரு உத்தரவை ஒரு தோராய உத்தரவு பிறப்பிட்டிருக்கிறது. அதுக்கான எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காலவாசத்தை கொடுத்துருக்காங்க. இதில் எப்படின்னா, செட்டிச்சாவடியில் ஒரு 400 பேர், கொண்டநாயக்கன்பட்டியில் ஒரு 550 பேர், ஏரி வேலையை நம்பி அந்த குடும்பம் கிட்டத்தட்ட 1000 குடும்பங்கள் வசிக்கிறது. அந்த அம்மாக்கெல்லாம் சொன்னதை நீ கேட்டிருப்பீங்க. என் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு போயிடுறான், எங்களுக்கு இந்த ஏரி வேலையில் வர்ற அது 200 சில்லரூவா தவிர எங்களுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. கிராம ஊராட்சிகளை இணைப்பது என்பது தவறு. இதனால மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். எங்களுக்கு மாநகராட்சி ஆக்கறன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுட்டாங்க. பஞ்சாயத்து இருந்துச்சு. இப்போ நாங்க மாநகராட்சி ஆக்கறங்கிறாங்க. எங்களுக்கு மாநகராட்சி வேணாம். நாங்க எல்லாம் ஏரி வேலைக்கு போனாதான் சோறு. எங்க வீட்டுக்கு பூரா குடிக்கானுங்க. அண்ணனே குடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு எங்களுக்கு காசு கொடுக்கறதில்ல. நாங்க ஏரி வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சோறு. அதனால நீங்க இது மாநகராட்சி ஆகிவிட்டீங்கன்னா எங்களுக்கு ஏரி வேலை தரமாட்டாங்க கவர்மெண்ட்ல. அதனால எங்களுக்கு மாநகராட்சி எங்களுக்கு வேணாம். எங்க பஞ்சாயத்துக்கு மாநகராட்சி வேணாம்.